சோயா கீமா மசாலா இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விடவே மாட்டாங்க. இப்போ இந்த சோயா கீமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சோயாவை சுடுதண்ணில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி, பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்து நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டை பண்ணிக்கலாம். இப்போ இதே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம் பொடி, கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கிரைண்ட் பண்ணி வச்ச சோயா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ லாஸ்ட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சோயா கீமாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.